கூட வர பலருக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் ஆகி என்ன ஆகணும்? ஆகி எம்எல்ஏ ஆயிட்டீங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க, சட்டமன்ற ஆகி என்ன செய்ய போறீங்க? அது இருக்கு. ஆனவர்கள் செய்தது என்ன? ஆனவர்களா ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா நாம ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம்? நம்மளுடைய தேவை எதுக்காக தேவைப்படுது? நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை ஏன் உருவாகுது? இதுக்கு பதில் இருக்கா? அவருக்கு வெல்வதற்கான எந்த எண்ணமும் இல்லை, விருப்பமும் இல்லை. கூடணிக்கு ஆளுகள் ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா அவர் நம்புறாரு, கூடணிக்கு வந்தாவே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டான்னா அவன்லாம் ஓடி போயிடுவான், அவன்லாம் துரோகம் பண்ணிடுவான், அவன் எப்படி எம்எல்ஏ ஆகிறது? தான் எம்எல்ஏ ஆகிட்டா, எம்எல்ஏ ஆகிட்டு சீமா என்ன செஞ்சாருன்னு கேள்வி வரும். எம்எல்ஏ ஆகிறதுக்கு செல்வாக்கு இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்றால் வெற்றி தோற்கிறாரு அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே தன்னுடைய செலவுகளுக்கு பணம் வசூலிப்பதற்காகவே தோற்கிறார். அதை நம்பி உலகம் முழுக்கக்கூடிய பல உறவுகள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பணத்தை அனுப்புறான். ஒரு கட்சி திட்டமிட்டே வெல்வதற்கு வேலை செய்யலாம், திட்டமிட்டே தோற்கிறது என்றால் சீமானங்கிற கட்சி மட்டும்தான்.